ஹாய், ஹலோ, வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். நெட்ஃப்ளிக்ஸில் சமீபத்தில் பார்த்த படம் தான் ஓஜி. பவன் கல்யாண், அதாவது துணை முதலமைச்சர் ஹீரோவாக நடித்த அந்த படம் பிரம்மாண்டமாக இருக்குது. படம் பிரம்மாண்டம். அது மாதிரி நிறைய நடிகர்கள், நம்ம ஹரிஷ் உத்தமன் ஆகட்டும், பிரகாஷ்ராஜ் சார் ஆகட்டும், நம்ம அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், நிறைய வில்லன் நடிகர்கள், லால் சார் ஆகட்டும், நிறைய வில்லன் நடிகர்கள் படத்தில் இருக்கிறாங்க. கதை மட்டும்தான் இல்லையே தவிர மற்றபடி மேக்கிங், ஃபைட்டு, ஆக்ஷன், சீக்வன்ஸ், ஒரு தெலுங்கு படத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அதாவது அவரோட முந்திர படம் வச்சு பார்க்கும்போது, முந்திர படம் தேட்டரில் போய் பார்த்தேன், ஹரஹர வீரம் மல்லுவா. நான் அந்த ஒரு படம் ஏஜிஎஸில் போய் பார்த்தேன். ஆனால் அந்த படம் வந்து சுத்தமாக பிடிக்கல, நல்லா இல்லை. அந்த வச்சு பார்க்கும்போது இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, சுமாராக இருக்குது, பார்க்கலாம். ஆக்ஷன் பிரியர்கள், சண்டை பிரியர்கள்லாம் அந்த படத்தை பார்க்கலாம், பரவாயில்ல. அவர் வந்து கேப்பை விடாமல் அப்பப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி ஒரு இதில் படிச்சிருந்தேன். வேண்டாம், எனக்கு இந்த அரசியல் மினிஸ்டராக இருக்கார் அவர், மினிஸ்டர் எனக்கு வேண்டாம், நான் சினிமாவில் நடிக்க போனால் சம்பளம் நல்லா கிடைக்குது, இப்போ எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமாவில் கிடைக்கிற வருமானம் அரசியலில் ஒரு நேர்மையாக இருக்கிற ஒருத்தருக்கு பெருசாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதனால் தன்னோட மார்க்கெட் பிஸியாக இருக்கும்போது விட்டுட்டு அங்கே போனால் கூட, அங்கே என்னடா நமக்கு பேர் புகழ் எல்லாமே ஓகே, ஆனால் வருமானம் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள ஃபீல் தான் சுரேஷ் கோபி சாருக்கு வந்திருக்கு. இவர் பவன் கல்யாண் எதை பற்றியும் கவலைப்படல, அப்பப்போ போய் நடிச்சுட்டு இருக்கிறாரு படம். அதாவது ஒரு ஹீரோவுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 4 படம் நடித்து 2 படம் ஓடலைன்னா கூட 2 படம் காப்பாற்றிடும். ஒரு படம் சுமாராக இருக்கும், ஒரு படம் நல்லாயிருக்கும், காப்பாற்றிடும். அதனால் பணம் கொட்டுற விஷயம் என்னென்னா அது சினிமா தான். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, நேரம் கிடச்சா பாருங்கள். ஓகே, டாட்டா.